பிரணாமிட்ட ஒரு மனுஷன் வந்து கேட்குறான் தீர்க்கதரிசிகிட்ட, நான் கல்யாணம் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. தீர்க்கதரிசி அவனை பார்த்தாரு. தம்பி, நீ கல்யாணம் முடிக்க போறியா? ஆமா. வீடு இருக்கா உனக்கு அப்படின்னாரு. வீடு இல்லை அப்படின்னா. முதல்ல போய் ஒரு வீட்டை சம்பாதிச்சிக்க, அதுக்கு பிறகு என்ன செய்ய கல்யாணத்தை முடியிட்டார். பாருங்க, பைபிள் பிரகாரம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அமைந்த வாழ்க்கை வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கை. வாசிங்க. நீ மண்ணா இருக்கிற மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். அவளுடைய ரத்த மூர்க்கத்தினால நடந்த இந்த தவறுக்கு நான் என்ன கொடுக்கணும்? ரத்தம் கொடுக்கணும். ஆகியனால அவனுக்கு வெளிப்பாடு கிடைச்சி ஒரு காலத்தில் எங்க ஜெனரேஷனுக்காக வேண்டி, இந்த வம்சத்துக்காக வேண்டி ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்ய போகுது? அடிக்கப்பட போகுது. அதனுடைய ஞாபகார்த்தமா, அதை நிழலாட்டமா குறிக்கிறதுக்காக தான் அவன் என்னத்தை கொண்டு வர்றான்? ஆடை கொண்டு வர்றான். இப்போ அவன் வெளிப்பாட்டை பெற்றவனாய் இருந்ததுனால ஆண்டவர் அதை என்னச்சுதான் அங்கீகரிச்சார். ஆனா காயினுக்கு என்னது கிடையாது? வெளிப்பாடு கிடையாது. இவன் ஆண்டவரை பிரியப்படுத்த பார்க்கான். இவன் என்ன செய்ய முயற்சி பண்றான்? ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். என்னது கொண்டு போய் கொடுத்து? தேங்காய், மாங்காய், அவரைக்காய், வெண்டைக்காவை கொண்டு கொடுத்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். இவர் அந்த இடத்துல போறாரு. ஆனா அங்க என்னது இருக்குது? பாவம் இருக்குது. பாருங்க, ரெண்டு பேரும் ஆராதிக்க போறான். இந்த கடைசி நாட்கள்ல காயினுடைய பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளும் சர்ச்சுக்கு என்ன செய்வாங்க? வருவாங்க. களையும் நெல்லும் என்ன செய்யும்? ஒரே நிலத்துல விளையும். வாசிங்க. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. காயினையும் அவனுடைய காணிக்கை என்ன செய்யல? அங்கீகரிக்கல. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, நல்லா கவனிச்சுக்கிடுங்க, காயினும் வம்சமா இருக்காதுங்க. அப்படி இருந்துகிட்டு கொண்டு காணிக்கை யாரை கொடுக்காண்டா? ஆண்டவருக்கு கொடுக்காண்டா. அது ஆண்டவர் என்ன செய்யறது இல்லை? அங்கீகரிக்கிறது இல்லை. இந்து கோயில்கள்லயே நான் கேள்விப்பட்டிருக்க ஒரு சில காரியங்கள், அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது. எங்க ஊர் பக்கத்தில், எங்க ஊர்ல எங்க வீட்டுக்கு பின்பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அத அத்திமரத்து சாமி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் தேங்காய் கொண்டு போய் அங்க வைப்பாங்க. ஆனா அந்த தேங்காய் உருண்டு கீழே வந்துருப்பான். அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த கோயில் என்ன செய்யல? அதை ஏத்துக்கிடல. பாத்தீங்களா? இங்க ஆண்டவர் என்ன செய்தாரு? காயினையும் ரெண்டையும் அங்கீகரிக்கல. காயின் கோயிலுக்கு போயிருக்கான். ஆனா அவனை என்ன செய்யல? காயினுடைய பிள்ளைகள் கோயிலுக்கு வரும். ஆனா அவங்களை என்ன செய்யப்பட்டார்? அவரு காயினையும் காயினுடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கல. அப்போ காயின் எப்படி ஓடினானோ அதே மாதிரி காயினுடைய பிள்ளைகளை நிச்சயவாங்க ஓடிடுவாங்க. நீங்க ஒன்றும் அவங்கள பிடிச்சு வைக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுவார், கொடுப்பா, யார் பிள்ளை? காயினுடைய பிள்ளை, அது ஓடிடும், நீ கவலைப்படாத. பாருங்க எவ்வளவு அன்போட எவ்வளவு சந்தோஷமா அவன் கொண்டு வந்தான் காணிக்க. ஆண்டவர் அவனையும் அங்கீகரிக்கல, நீனும் வேண்டாம், உன் காணிக்கையும் வேண்டாம் அப்படின்ட்டார். தீர்க்கதரிசி பிரணாம் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு கீழே இருக்கும்போது ஒரு மனுஷன் அங்கே போய் அவருக்கு ஒரு செக் கொடுக்குறான். $1,40,000. $1,00,000 எவ்வளோன்னு தெரியுங்களா? இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு 50 லட்சம் ரூபா. அப்போ $1,40,000 எவ்வளோ இருக்கும்? இவர் செக் எழுதுறார். பிரணாம் அதை பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டு இதை நீனே வச்சுக்க அப்படின்ட்டார். ஏன் அப்படின்னா, இது எனக்கு வேண்டாப்பா, இந்த காணிக்கை ஆண்டவர் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. பிரணாமுடைய அண்ணன் பக்கத்தில் இருக்கிற அவர் சொல்றாரு, அதை வாங்கிக்க, உன் ஊழியத்துக்கு உதவும். இவர் சொல்றாரு, இந்த காணிக்கை ஆண்டவர் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போது யார் காணிக்கை இருந்திருக்கும்? காயினுடைய காணிக்கை. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, அவனுக்கு என்ன உண்டாச்சுது? எரிச்சல். இது யாரு குணம்? நல்லா கவனிச்சுடுங்க. அது அதனுடைய வித்தை தான் என்ன செய்யணும்? பிறப்பிக்கணும். நீங்க மாங்கொட்டையை விதைச்சிருந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? மாம்பழம் டேஸ்டா இருக்கும், சாப்பிடுறதுக்கு கசக்காது. அந்த மாம்பழம் கசப்பை கொடுத்துச்சுன்னா
அந்த மரம் தப்புன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மரம் என்னது? தப்பு. இப்ப இவருடைய முகநாடி என்னச்சது? வேறுபட்டுதான். எரிச்சல் உண்டாயிட்டு. நிறைய பேருக்கு எரிச்சல் உண்டாகும். சொல்லுவாங்க, ரொம்ப எரிச்சலா இருக்குப்பா, கேட்டாலே எரிச்சலா இருக்கு அப்படிமா. ஏன்பா? இது எங்கிருந்து வருது? காயின் கிட்ட இருந்துலாம் வருது. அந்த எரிச்சலை என்னச்சிரு? தடிச்சிரு. பவுல் சொன்ன மாதிரி கோபம் கொண்டாலும் அதை எடுத்துரு இல்லையா? பாருங்க, எரிச்சல் உண்டாச்சுதான். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று கேட்டார். உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாச்சு? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? ஏன் உன் முகநாடி வேறுபட்டுச்சு? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நீ நன்மை செய்யாம இருந்தா என்ன படுத்திருக்கும்? வாசல்ல பாவம் படுத்திருக்கும். அப்போ இந்த காயின் என்ன செய்யறது இல்ல? நன்மை செய்யறது இல்லங்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அங்க ஏதாவது வெளிப்பட்டு இருந்துச்சா? இல்ல. ஆனா யாருக்கு தெரியுது? தேவனுக்கு தெரியும். நீங்க யாருங்கிறது அவருக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் சொல்லண்டா, ஆண்டவரே நான் சோ நான் இன்னாராகும் ஒண்ணும் சொல்லண்டா. நீ யாருங்கிறது அவருக்கு தெரியும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நீ அவனை என்ன செய்வா? ஆண்டு கொள்வாய். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். காயின் இப்ப என்ன செய்தானா? ஆபேலோடு, தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். என்ன பேசினா சொல்லுங்க. கரெக்டா என்ன சொன்னா பாருங்க. வேதம் வேற ஒன்னையும் சொல்லல. காயின் சகோதரனோட பேசினா அவ்வளவுதான். இப்ப என்ன பேசினா? பேச்சு நடுவில் என்ன நடக்கு? பேசினான். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். காயின் எழுப்பி நினைச்சுதான் கொலை செய்தான். இப்ப இதுல சிக்கல் என்னன்னா, சிஐடி டிபார்ட்மெண்ட்ல கொண்டு கொடுத்தீங்கன்னா அவன் உடனே இதைத்தான் கணக்கு பண்ணுவான். இவன் என்னத்தை பேசினான், அதுலதான் ஏதோ சம்திங் இருக்குது. இவன் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு, சகோதரனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒருவன் எழுப்புறான்னா அந்த பேச்சில் ஏதோ சிக்கல் இருக்கு இல்லையா? இவன் என்ன பேச